ஆனா இப்போ புதுசா கார் வாங்கட்டுமா வேணாமானே? நீங்க ஜிஎஸ்டி பத்தி தான் பேசியிருந்தீங்க. அது எனக்கு சரியா புரியல. அது கொஞ்சம் கிளியரா சொல்ல முடியுமா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 21 தேதி அன்னைக்கு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நடந்தது. அதில் இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸும் புதிய ஜிஎஸ்டி ஸ்லாப்ஸான 5, 18 and 40% அக்ரி பண்ணிட்டாங்க. சரிண்ணே, அப்போ மினிஸ்டர் ஒத்துக்கிட்டாங்க. இது உடனே நடைமுறைக்கு வந்துருமா? மினிஸ்டர்ஸ் ஒத்துக்கிட்டா மட்டும் பத்தாதுரா கண்ணு. இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்னு ஒன்று செப்டம்பர் 3 தேதி 4 தேதி டெல்லியில் நடக்குது. அதில் தான் ரேட்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. சரிண்ணே, இந்த புது ஜிஎஸ்டி டாக்ஸ் ரூல்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் எவ்வளவு பணம் சேமிக்க முடியும்? ஸ்மாலர் செக்மெண்ட் காரை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 இருந்து 80,000 ரூபாய் நீ மிச்சப்படுத்த முடியும். இதுவே நீ லார்ஜர் எஸ்யூவி கைண்ட் ஆஃப் காஸ்க்குள்ள போற அப்படின்னா 85,000 இருந்து 2.5 லட்சம் வரைக்குமே மிச்சப்படுத்தலாம். ஆனா முதல்ல இந்த ஸ்மாலர் செக்மெண்ட்டுக்கும் லார்ஜர் செக்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்கண்ணே. இதுதான் ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கு. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். ஸ்மாலர் செக்மெண்ட் அப்படின்னா பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 1200 சிசிக்கு கீழே இருக்கணும். டீசலை பொறுத்த வரைக்கும் 1500 சிசிக்கு உள்ள இருக்கணும். கண்டிப்பா சப்ஃபார்மேட்ல இருப்பது முக்கியம். இப்போ நான் சொன்ன விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணாட்டா அதை லார்ஜர் செக்மெண்ட் காஸ் எஸ்யூவிஸா கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு 40% ஃபிளாட் ஜிஎஸ்டி. இப்பவே எனக்கு 1 லட்ச ரூபாய் ஆஃபர் கொடுக்குறாங்கண்ணே. நீங்க சொல்ற மாதிரி புது ஜிஎஸ்டி வந்தாலும் எனக்கு 70,000 ரூபாய் தான் மிச்சம் பண்ண முடியும். அப்போ நான் இந்த மாசத்துல வண்டி எடுக்கிறதால நல்ல ஆப்ஷன். நீ சொல்றது கரெக்ட் தான் கண்ணு. எப்படி பார்த்தாலும் ஒரு 10% இங்க மிச்சமாகுது. நீ என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட்ல கொடுத்திருக்கிற ஆஃபர்ஸையும் இதுக்கப்புறம் டாக்ஸ் மாறினதுக்கு அப்புறம் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ல, அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து எதுல பணம் உனக்கு அதிக மிச்சம் அப்படின்றத பொறுத்து நீ முடிவு எடுத்துக் கொள்ளலாம். இதை பத்தின டீடைல்ட் வீடியோட லிங்க் நான் கொடுத்திருக்கேன்.